ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த வட சென்னையில் குடிசை பகுதி அதிகமாக இருந்துச்சு. வட சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க குடிசைகள் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு குடும்பமும் கான்கிரீட் கூரையின் கீழ் இருக்கணும்னு கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார், குடிசை இல்லா தமிழ்நாடு. அதனால தான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை 1970ஆம் ஆண்டு கலைஞர் தான் ஆரம்பித்தார். அந்த குடிசை மாற்று வாரியம் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் குடிசையா இல்லை, குடிசையெல்லாம் கோபுரமாக, கோபுரத்தை விட உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளாக அது மாறி வந்தது. குறிப்பாக ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 52,000 வீடுகளை இந்த வாரியம் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, வீடு மட்டுமல்ல, 18,50,000 பேருக்கு வீட்டு மனைகளுக்கான அந்த பட்டாவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். வீடு வேணுங்கிறது உங்களுடைய பல நாள் கோரிக்கை மட்டும் இல்லை, அது உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய கனவு. அந்த கனவை, அந்த உரிமையை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நினைவாக்கி நிஜமாக்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ஆர்டி சேகரா இருக்கட்டும், அதே மாதிரி ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐட்ரீன்ஸ் மூர்த்தியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னை எப்போ சந்திக்கும் போதும் ஒவ்வொரு மொழியும் இந்த குடியிருப்புகளை சீக்கிரம் கட்டி முடித்து மக்கள்கிட்ட அவங்களுடைய உபயோகத்துக்கு கொடுக்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி, செயலாளர் மூலமாக, அமைச்சர் மூலமாக தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி, ஒவ்வொரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு முறையும் எந்த அளவில் இருக்குது, எத்தனை % முடிஞ்சிருக்கு, எப்போ கட்டி முடிப்போம், எப்போ மக்கள்கிட்ட கொடுப்போம், பயனாளிகள் கொடுப்போம்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மளோட முதலமைச்சர் அவர்களையும் இந்த தொடர்ந்து திட்டங்களை பற்றி அவர் ஃபாலோ அப் செஞ்சுக்கிட்டே இருந்தார். எப்போ முடிக்க போகிறீங்க, எப்போ முடிச்சு கொடுக்க போகிறீங்கன்னு. இன்னைக்கு அந்த வீடுகள் கட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அத்தனை பேரும் வெளியில் தங்கியிருந்தீங்க, அதையும் முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்திருந்தார். அதற்கான உதவித்தொகையாக முதல் கட்டமாக 8,000 ரூபாயை முதலமைச்சர் கொடுத்தார். அது போதாது அப்படின்னு நீங்கள் வச்ச கோரிக்கையினால உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், உங்களுடைய அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட போய் அந்த கோரிக்கையை வச்சாங்க. உடனே முதலமைச்சர் அவர்கள் 8,000 முதல் கட்டமாக கொடுத்த 8,000 மீண்டும் 2வது கட்டமாக அது உயர்த்தி 24,000 கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அந்த தொடர் நடவடிக்கைகளால் ஒட்டுமொத்த ரிசல்ட்டாக இன்னைக்கு உங்கள் வீடுகளுக்கான அந்த சாவிகள் இன்னைக்கு உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. வீடுனா ஏதோ பேருக்கு கிடையாது. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 400 ஸ்கொயர் ஃபீட், 400 சதுர அடி பரப்பளவில் ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் வீடு வழங்கப்பட்டிருக்கு. வீடு மட்டும் இல்லை, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் அரிசி, புடவை, வேஷ்டி, 1 மாதத்துக்கு தேவையான மல்லிகை சாமான உங்களுடைய குடும்ப உறுப்பினராக இருந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றி.